நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருந்தேன். அநேகமா இந்த சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா நான் என்னலாம் சொல்றேனோ, அது எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா நடக்கிறத ஒரு ஆதாரத்தோடவே தான் தொடர்ந்து சொல்லுவேன். அப்படி 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிவீல் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஹனி ட்ராப். இந்த ஹனி ட்ராப்ப இப்ப இந்த தாவேகா அவங்க வந்து யூஸ் பண்ண போறாய்ங்க. இவிங்க யாரு மேல யூஸ் பண்ண போறாய்ங்க அப்படின்னா, இப்ப விஜய்க்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்கிற சமூக வலைதளங்கள் ஆகட்டும், இல்ல பத்திரிகை, ஊடகத் துறைகள்ல பேச இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்ட். இவங்கள நோக்கி அந்த ஹனி ட்ராப் வந்து நடக்க இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய மாஸ் பிளானும் வச்சிருக்கிறாங்க. அவங்கள எதுலயாவது சிக்க வைக்கிறது. ஒரு பொண்ணு கேஸ்லயோ, இல்ல ஏதாவது ஒரு போதை கேஸ்லயோ, இல்ல பண கேஸ்லயோ எதையோ சிக்க வச்சுட்டு, அவங்கள மாட்ட வைக்கிறது. சரி இத எலாபரேட்டா பண்றதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா, கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காரு. ஜென்ராம், உமாபதி, அப்புறம் லக்ஷ்மணன், அ வீரமணி, சாரி மைனர் அண்ணன், அப்புறம் மில்டன், நானு, சாட்டை. இதுல நெறைய பேர் இன்னும் பட்டியல் போயிட்டே இருக்கு. இந்த பெரிய பட்டியல். நான் அந்த லிஸ்ட் பார்த்துட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. ஓ! இவ்ளோ பேராடா அப்படின்னு. இவங்க முதல்ல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. Instagramல ஒரு அன்ஐடென்டிஃபை ஒரு ஐடியில இருந்து வருது. அது ஒரு பொண்ணோட ஐடி தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அது ஒரு பொண்ணோட ஐடி. ஆ ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்துட்டு, "உங்க வீடியோலாம் பார்க்குறேன். சூப்பரா இருக்கு. செமையா பண்றீங்க." அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. வழக்கமா வந்த உடனே இது எனக்கு நெறைய வரும். நான் பார்த்துட்டு, "நன்றிம்மா. தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க." அப்படின்னு. திரும்ப வந்துட்டு அடுத்த மெசேஜ். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? உங்க கிரியேட்டிவ் நல்லா இருக்கு." அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இது வழக்கமா எல்லாரும் கேட்கிறதா. நான் என்ன பெருமையாலாம் சொல்லல. வழக்கமா எல்லாரும் கேட்கறதான். அது பழகிருச்சு. இது என் வேலைங்கிறனால நான் பழகிட்டேன். அது அப்படியே ஓடுது அப்படின்னு. உண்மையிலேயே நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். உங்கள தான் நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு அடுத்து ஆரம்பிக்கும்போது, எனக்கு என்னன்னா, என்ட்டருந்து வர அந்த கான்வர்சேஷன் எல்லாமே அதோட அந்த கான்வர்சேஷன ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு கான்வர்சேஷனா போகும். அங்கேருந்து வர கான்வர்சேஷன் எல்லாமே அந்த கான்வர்சேஷன டெவலப் பண்ற கான்வர்சேஷனாவே போகும். இப்படி வந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஓகேம்மா நீங்க தொடர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஒரு அடுத்த நாள் காலையில சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? அப்படி ஒரு மெசேஜ். பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. அடுத்த நாள் மறுபடியும் பிஸியா? ஹாய், ஹலோ. அப்புறம் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணும் அப்படி பேசாது. எந்த பொண்ணும் அப்படி பேசாது. எனக்கு நல்லா தெரியும். அப்ப இது வந்துகிட்டே இருக்கவும், திரும்ப மறுபடியும் என்னங்க ரொம்ப ஆன்லைன்ல இருக்கீங்க, மெசேஜ் பண்ண மாட்றீங்கன்ன உடனே, நான் எடுத்து வச்சிருக்கேன். இது தேவைப்படுற நேரத்தில ரிவீல் பண்ணலான்னு தான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் கூட போடல. அப்ப அது வந்த உடனே நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டேன். "இங்க பாரும்மா, நான் என் பொண்டாட்டிட்ட கூட இப்படி பேச மாட்டேன். ஏன்னா நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்கீங்களா? இப்படிலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை சம்பந்தமா ஏதாவது பேசணும்னா, அத மட்டும் கேளுங்க. எனக்கு இந்த மாரி பேசுறதெல்லாம் எனக்கு வந்து புடிக்காது, செட் ஆகாது." அப்படின்ட்டேன். அதோட அந்த ரிப்ளை அந்த மெசேஜ்ல இருந்து ஐடியிலருந்து எந்த மெசேஜும் வரல. ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஐடியே அன்யூசர் ஐடியா மாறிருச்சு. பக்குன்னு ஆயிருச்சு. "என்னடா இது?" அப்படின்னு. பிளாக் பண்ணா கூட நமக்கு அது தெரியும். ஏதோ இருக்கு. ஆனா அந்த ஐடியே டீஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டாய்ங்க. அப்புறம் மைனர் அண்ணனுக்கு WhatsAppல ஒரு மெசேஜ் வருது. அப்புறம் அவங்களும் அதே மாரி அந்த கான்வர்சேஷன் ட்ராப் எல்லாம் போக ஆரம்பிக்கும்போது, அவரு என்ன சொன்னார், "வாயிடம்" அப்படின்னு கேட்டார். வச்சு விட்டாரு. இப்ப இன்னொரு ஜர்னலிஸ்ட்டுக்கு அதே மாரி ஒரு ட்ராப் நடக்குது. இது ஒரு வகையான விமன் வச்சு ஒரு ட்ராப் பண்றானுங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அப்ப நான் பார்த்தேன். ரைட்டு. இவிங்க Instagramல இந்த மாரி நோண்டுறானுங்க அப்படின்னு உஷாராயாச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இப்ப என்னோட Instagram பார்த்தீங்கன்னா, அதுல என்ன 3 வருமே. பிரைமரி ஏதோ சம்திங் ஏதோ ஒண்ணு வரும். பிரைமரி ஜெனரல்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் ரெக்வெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த ரெக்வெஸ்ட்டுக்குள்ள போனோம்னா, ஹிடன் ரெக்வெஸ்ட்ன்னு தனியா ஒண்ணு இருக்கும். எனக்கு இந்த பிரைமரியே 100 இருக்கும். அதுல ஜெனரல் வந்தா ஒரு 100 இருக்கும். அப்போ ரெக்வெஸ்ட்ல வந்து பார்த்தா நார்மல் ரெக்வெஸ்ட்டே ஒரு 50, 60 இருக்கும். ஹிடன் ரெக்வெஸ்ட்டுக்குள்ள போனோம்னா 300 மேல இருக்கும். அதுல தான் ஸ்பாம் மெசேஜஸ்லாம் நெறைய இருக்கு. நான் என்னைக்காவது ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன்னா, ஞாயித்துக்கிழமை ஃப்ரீயா இருப்பேன். எந்திரிச்சுட்டு கொஞ்சம் சலுப்பா இருந்துச்சுன்னா, எந்திரிச்சு ஒண்ணொன்னா பார்ப்பேன். அப்பதான் இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் நானு. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, அடுத்ததா இவங்க என்ன செய்றாய்ங்கன்னா, "நீங்க வந்து நேர்ல வாங்க. உங்கட்ட பேசணும்." அப்படின்னு ஒரு ஃபோன் கால். அ "உங்களுடைய ஐடியாலஜிய நாங்க வந்து யூஸ் பண்ணிக்க விரும்புறோம். நீங்க வந்து விஜய்க்கு அரசியல்ல ஒரு வழிகாட்டியா நீங்க ஏதாவது சொல்லிக் குடுங்க." அப்படின்னு ஒரு மூத்த ஜர்னலிஸ்ட்ட கூப்பிடுறது. கூப்பிட்டதுக்கு அப்புறமா டக்குனு கையில கவர் எடுத்து குடுத்துடுறது. எனக்கு என்ன ஆச்சரியம்ன்னா, நான் ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு ஜர்னலிஸ்ட். சீமானையே கோவப்பட வச்சவரு, அவரு மாசம் மாசம் 1,00,000 வாங்குறாரு. எனக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து எனக்கு ஷாக்கு.
யோ 2 வாரம் முன்னாடி தான் உன்னை பார்த்தேன், எதுவுமே பேசல, டீ எல்லாம் குடிச்சுமே, எனக்கு நினைச்சே பார்க்க முடியல. சரி போய் தொலை, நானும் பேர் சொல்ல விரும்பல. இது ஒரு பக்கம் போகுது. இப்போ நான் வந்து நான் கேட்டதுக்கு நாங்கள் நிறுத்திட்டேன், அதெல்லாம் வாங்குறது இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட், பேர் சொல்லணும் அப்படின்னா பெரிய விவாத மேடைகளில் நின்று விவாதம், ஒரு 4-5 அரசியல் தலைவர்களை வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணக்கூடிய ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் சமீபத்தில் வாய்ஸ் ஆஃப் காமன் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்கன்றதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல். அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. பேரெல்லாம் நம்ம சொல்லணுமா? எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவங்களையும் பார்க்கணும், நேரில் பேசணும். அவங்கள்ட்ட என்ன பேசியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஐடியாலஜியை நீங்கள் விஜய்க்கு கொடுங்க, எப்படி இருக்கணும்னு அவங்ககிட்ட கேட்குற மாதிரி அவங்கள கூப்பிட்டு லாபி பண்ணி உள்ளே ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஈக்காடு தாங்கல்ல பாலம் பக்கத்தில் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் நகைச்சுவை பெயர் கொண்ட ஒரு ஜேர்னலிஸ்ட், இது வடிவேலா இருக்கலாம், சந்தானமாக இருக்கலாம், ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட்டு, கெஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்து பயங்கரமான ஒரு லாபி, அவரை வந்து கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் அங்கே போயிட்டு இருக்கு. இதில் கொடுமை என்னன்னா, அந்த ஈக்காடு தாங்கல்ல இருக்கிற ஒரு அலுவலகத்தில் இருக்கிற சாதாரண ஏரியா ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர், அவர் பனையூரில் போய் ஒரு அமௌண்ட்டை வாங்குறாரு. நடுவில் சிட்டிங்கில் இருக்காங்கல்ல, அவங்க நடுவில் இருக்கிற இடைத்தரகராக இருக்கிற தாவேக்காவில் இருக்க ஒரு முக்கிய சின்ன சின்ன பொறுப்புகளில் இருக்கவங்கள்ட்ட காசை வாங்குறாரு. ஹெட்டாக இருக்காருல்ல, அவர் லைவ் போடுறதுக்காக, அதாவது விஜய் வந்துட்டாரா, காதை நோன்றார், மூக்க நோன்றார், கையை நோன்றார், அக்கில் சொரிகிறார், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு லைவ் போடுறதுக்காக அவர் தனியாக ஒரு அமௌண்ட்டை வாங்குறாரு. அப்போ அந்த சேனலோட எல்லா படிநிலையிலையும் அவங்க வந்து காசை வந்து இறக்கிறாங்கன்றது சோர்ஸ், உண்மையான சோர்ஸ். இது எல்லாமே உள்ள லாபி பண்ணி உள்ளே வந்திருக்கு. அடுத்ததா பின்கட்டைன்னு ஒரு சேனல், நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, எந்த மொழியில் வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. பின்கட்டைன்னு ஒரு சேனல், லேடி சூப்பர் ஸ்டார் பெயரை கொண்ட ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்குமே ஒரு 75,000 ரூபா மாதம் மாதம் போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ என்ன, இது ஒரு தகவல். அடுத்ததா முக்கியமான இன்னொருத்தர், நியூஸ் 18ல் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவர், இப்போ இல்லை, ஒரு பெரிய ஆள். அவர் லாபி பண்ணி தான் நாஞ்சில் சம்பத்தை கட்சி உள்ளே கொண்டு வந்தது, ஃபெலிக்ஸை பேசி உள்ளே கொண்டு வந்தது, இப்படி இன்னும் 2-3 பேரை பேசி உள்ளே கொண்டு வந்தது. இது எல்லாமே இவர் பண்ணுற ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட்டு, அவர் தான் இந்த வேலையெல்லாமே இப்போ தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா மகாலிங்கம் அப்படின்னு ஒருத்தர், அதுக்கு அடுத்து இன்னொரு பேர் வரும், அதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. இதே ஈக்காடு தாங்கல் பக்கத்தில் இருக்கிற அந்த செய்தி நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த செய்தி நிறுவனம் ஒரு ஆங்கில நாளிதழ் வெளியிடுது. அந்த நாளிதழில் வேலை செய்யக்கூடியவர் தான் இந்த மகாலிங்கம். அதுக்கடுத்து இன்னொரு பேர் வரும். அந்த பேர் அவர் வந்து எப்படின்னா, ஐஆர்எஸ் அருண்ராஜ் அதிகாரிக்கு ரொம்ப பிட்டு ரொம்ப க்ளோஸ், அண்டு ஆதவர்ஜுனாக்கு செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளையாக இருந்து வருகிறார். இவருமே ஒரு பெரிய லாபி அமௌண்ட்டை அந்த இடத்துல இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கார். இதில் என்னடா கொடுமை அப்படின்னா, இவங்க எல்லாரும் வாங்குறத விட மிக குறைவான அமௌண்ட்டை தான் நம்ம புட்செட்னி ராஜ்மோகன் அண்ணன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ கூப்பிட்டுட்டு இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மதன் ரவிச்சந்திரன் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வந்து ஒன்று பண்ணாங்க. அப்போ எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் மோதிரம், சரக்கு, பணம் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் ஒரு வீடியோ வச்சு ட்ராக் பண்ணி இதெல்லாம் போட்டாங்க. அப்போது ஒரு பிம்பம் உருவாச்சு, சி ஜேர்னலிஸ்ட்னாலே இப்படி தான், சி இவெல்லாம் இப்படிலாம் அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாச்சுல்ல. இவங்களோட நோக்கம் அது இல்லை. உங்களை வந்து இதை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து வாங்கிட்டு இனி உன்னை வெளியெல்லாம் விட மாட்டோம், ஆனால் நீ எனக்காக என்ன செய்யணும் அப்படின்னா நரேட்டிவை மாற்று. எப்படி மாற்றணும்? இப்போ சிபிஐ அதிகாரிகளுக்கு விஜய் போயிட்டு வந்தாருன்னா பரவாயில்ல, ஒரு தைரியமாக போயிருக்காரு. இவ்வளோ நாள் திட்டி பேசின ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படியே ஒரு நரேட்டிவை மாற்ற வைப்பாங்க. பரவாயில்ல, அவர் போயிருக்காரு, பண்ணியிருக்காரு, அது ஆக்சுவலாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அந்த விசாரணையை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அந்த இடத்துல அவருடைய நான் நேர்மையை பாராட்டுறேன் அப்படின்னு ஒருத்தரை பேச வைக்கிறது. எலெக்ஷன் நெருங்க அவருடைய கொள்கையை பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்குது அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட்டை பேச வைக்கிறது. இது மூலிமா என்ன பிரதிபலிக்கும் அப்படின்னா, ஜேர்னலிஸ்டே சொல்லியிருக்காரா, இவர் உண்மையாக பேசுறாரா, இவர் நடுநிலைடா, சச்சா டாக்கு செம்ம அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும்ல. ஏன் நெரேட்டிவ்லாம் யாருப்பா செட் பண்ண முடியும்? ஆமாம், அயோக்கியத்தனமான கரூரில்
இவர் தான் காரணம். ஆனா அது திமுகன்னு மாத்தலையா? அதை நம்பப்படவில்லையா? இப்ப ஜனநாயகன் ரிலீஸுக்கு மாநில அரசாங்கம் தான் காரணம்னு இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலையா? பராசக்தி படத்துக்கு இவங்க தான் காரணம்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை சக்சஸ் பண்ணலையா அவங்க? அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இது இதை விட ஈஸியான ஒரு மெத்தடு. அப்போ இவங்க இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பொது இடங்களுக்கு வர வைக்கிறது, இல்லை வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறது. அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு கட்டு எடுத்து கையில் கொடுத்து பேசுங்கன்றது. அங்கே பல சிசிடிவிகள் இருக்குது. தவிர்க்க முடியாத காரணங்கள்னால நான் சொன்னேன்ல 2 வாரம் முன்னாடி கூட உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், பார்த்தேன் நீ வாங்கினீங்க அப்படின்னு. அந்த நபர் வந்து சொல்றாரு, எனக்கு அந்த இடத்துல தவிர்க்க முடியல. சரி, அந்த இடத்துல தவிர்க்க முடியல, நீ அடுத்தடுத்த மாசம்லாம் வாங்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்து. என்னையா அப்படிங்கிற மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்துது. எனக்கு என்ன ஒரே ஒரு கோவம்னா, இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் மாட்டுறாங்க அப்படின்னா எல்லாரும் இந்த புதிய தலைமுறைலாம் எல்லாம் பண்றாங்க. இல்லை வேற யாரும் நிறைய சேனல்கள்லாம் பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க, விஜய்க்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டினா மாட்டிட்டு போட்டான், அது எனக்கு என்ன கவலை. மாட்டினா மாட்டி அசிங்கப்பட போகிறது, கிரெடிபிலிட்டி போகிறது எல்லாமே அவங்களுக்கு தான் லாஸ். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மாட்டினா தான் நான் லாஸு. அவங்களையும் சேர்த்து நான் ஏன் சொல்கிறேன்? நான் மட்டும் உஷாராகாமல் இருக்கலாமே. நான் மட்டும் இனிமேல் எனக்கு தகவல் கிடச்சிருச்சு, இனிமேல் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சோர்ஸ் கிடச்சிருச்சு. அதுவும் வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்க ஒரு நபரே எனக்கு வந்து சோர்ஸ் கொடுக்குறாரு. நான் மட்டும் அலர்ட் ஆகிட்டு இவங்க எல்லாருமே அம்பலப்படுத்திட்டு நான் மட்டும் தான்டா நடுநிலை, நான் நல்ல வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரீயாக ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்கிட்டு நான் ரொம்ப நேர்மையானு சொல்லிட்டு நான் ஓட முடியல. நான் அதை பண்ணலை. அதே நேரத்தில் நான் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற என்னோட அந்த எண்ணத்திலேயே கூட எனக்கு இருக்குன்னா கேட்டிங்கன்னா அது ஒரு வகையில் இருக்குது. ஆனால் அவங்க மாற்றுறதுனால எனக்கு எந்த பயனும் கிடையாது. அவங்க மாட்டாதனால எந்த பயனும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆள் எதிரில் நின்று உன்ட்ட ஒரு கருத்தியலை முன்வைக்கிறாரு, அதை எதிர்கொள்ள வக்கு இல்லாத, துப்பு இல்லாத, ஒரு அல்பத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறீங்களே, இதைத்தான் ஜானுக்கு நீங்கள் கோடிக்கோடியாக கொடுத்து நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்களா? இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்களே, இதுக்கு மேலே உங்களெல்லாம் நாங்கள் என்னடா எந்த தரத்துலடா வைக்கிறதுங்கிற ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு. நான் இன்னைக்கு பேசின எல்லா விஷயமும் 100% உண்மை. எனக்கு என்ன சந்தேகம்னா, அண்ணன் பிஸ்மியும் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி அதனால தான் கூட இருக்க எல்லாரும் பால் கறக்கிறத விட வேகமாக விஜய்க்காக கறக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. விஜய் பேசுங்க, வாயிலிருந்து பேசுங்க, நீங்கள் பேசலனாலும் நாங்களே நீங்கள் பேசுனதா கறப்போம் அப்படின்னு கறக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. காரணம் அவங்களும் இருக்கலாம். அப்படி பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் இந்த ட்ராப் எல்லாம் பண்ணும்போது இவங்களோட அல்ப புத்தி இருக்குது. நான் சொல்கிறது எண்ணி 1 மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் நடக்கும். நீங்கள் வேணால் எழுதி வைங்க. அது நடக்கலை அப்படின்னா அப்புறம் பேசுவோம். ஏன்னா இது தேர்தலுக்கு முன்னாடியே விஜய்க்காக ஒரு பெரிய வாய்ஸ் தான் தேவைப்படுது. விஜய்க்காக ஒரு பெரிய வாய்ஸ் தான் தேவைப்படுதே தவிர விஜய்க்கு எதிராக நிற்கிற எல்லாரையும் காலி பண்ணி விஜய்க்கு எந்த பயனும் கிடையாது. விஜய் காலி பண்ணுற இப்போ ஒரு 10 ஜேர்னலிஸ்ட் விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா அது 10 ஜேர்னலிஸ்டையும் அமைதியாக்கிட்டா விஜய் வளர்ந்துருவாரா அப்படின்னு கேட்டால் வளர மாட்டார். அந்த 10 பேரும் விஜய்க்காக பேசும்போது விஜய் வளருவார். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதை நல்லா நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக இந்த வீடியோ பல ஜேர்னலிஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்கள் நட்பு வட்டத்தில் இருக்க விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய, தாவேக்காவுக்கு எதிராக பேசக்கூடிய நண்பர்களுக்கு அனுப்புங்க. முடிஞ்சால் அலர்ட் ஆகுங்க. ஒரு அல்பத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு வரானுங்க. அது ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும். இது ஒரு நிரந்தரமான தீர்வுன்னு நினச்சிக்கிட்டும் பண்ணுறானுங்க. இவங்களெல்லாம் ஓட ஓட அடிக்கணும். இந்த தேர்தலில் வாக்குனாலேயே ஓட ஓட அடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பிரதான இதுவாக இருக்குது. சாட்டை துரைமுருகன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களுமே இதை விசாரிங்க. உங்கள் சர்க்கிள், உங்களுடைய சோர்ஸில் இருக்கவங்கள்ட்ட விசாரிங்க. அண்ணன் கோடீஸ்வரன் பார்த்துருந்தாலும் சரி, மணி அவர்கள் பார்த்தாலும் சரி, லக்ஷ்மணன் பார்த்தாலும் சரி, ஜென்ராம் ஐயா பார்த்தாலும், அவர் சார் பார்த்தாலும் சரி, எல்லாரும் சரி, எல்லாருக்குமே உதாரணத்துக்கு நக்கீரன் வச்சுக்கோங்களேன். நக்கீரனில் வேலை செய்கிற யாருக்காவது அணிட்டுறா போகுது பாரு, உன் நிறுவனத்திலே இப்படி இருக்காங்கன்றதுக்கான ஒரு வேலையை பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக அன்அஃபிஷியலாக ஒரு பெரிய செட்டப், வார் ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க. அது வாய்ஸ் ஆஃப் காமன்லேயே இயங்கலை. அது தனியாக ஒரு இடத்துல வச்சு செட்டப் பண்ணி அதுக்கான வேலைகளை இவங்க தனியாக ஃபண்டு ஒதுக்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வாய்ஸ் ஆஃப் காமனில் தனியாக ஜென்யூனான ஃபேன் பேஜஸ் மாதிரி, ஜென்யூனான ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டு தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றது எல்லாமே இப்படியும் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வர தேர்தலில் இவங்க இன்னும் இதை விட கேவலமாக கூட இறங்க தயாராக இருக்கானுங்க. எவ்வளவு அடிமட்டத்துக்கு போய் இறங்கி
ஜெயிக்கணுன்றதுக்காக இவங்க இறங்குவாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இவங்கள அம்பலப்படுத்துறது தான் என்னுடைய பிரதானமான வேலையாவே இருக்கும். அதனால இந்த தகவல் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, இது ஏதாவது உண்மை, இல்ல இது பொய் அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு கூடுதலா ஏதாவது தகவல் கிடைச்சது, மேபி வாய்ஸ் ஆஃப் காமன்லயே வேலை செய்றவங்க யாருக்காவது வந்து, இன்னும் இந்த தகவல் உண்மைதான், இதுல இன்னும் இந்த இந்த டீட்டெயில்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா, இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய தகவல்கள அனுப்புங்க. அதையும் சரி செய்து, சரி பார்த்து அப்புறமா தான் நான் அத வெளியிடுவேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வணக்கம்.